ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் சென்னையில் ஒரு புதுசாக ஒரு வீட்டுக்கு வந்து ரெண்டலுக்கு வந்திருக்கோம். ஸோ வந்ததுக்கு பிறகு நான் அந்த வீடை வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் போடுறேன். இப்போ வந்து ஒரு பெட்ரூம் தான். அந்த பெட்ரூமில் வந்து என்னோடய மகளுக்கும் ஸ்டடி பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு டேபிள் வாங்கியிருந்தேன். இப்போ தான் ஒவ்வொன்றா அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ அவளோட ஸ்டடி பர்பஸ்க்கு வாங்கின திங்ஸ் எல்லாம் வச்சு அவளோட ஸ்டடி டேபிளை இந்த மாதிரி சும்மா சிம்பிளாக தான் அரேஞ்ச் பண்ணேன். இப்போ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பென் ஹோல்டர் ஒன்று வாங்கியிருந்தோம். இது வந்து நான் மீஷோவில் வாங்கியிருந்தேன். 130 ருபீஸ் தான். அப்போ இதில் வந்து இவளோட பென்ஸ் இதெல்லாம் வந்து நான் இதில் ஒவ்வொன்றா அடுக்கி வைக்கிறேன். அது போக பாக்கெட் கேலண்டர் ஒன்று கிடச்சிருந்துச்சி. அவள் டெய்லி கேலண்டர் பார்த்து எல்லாம் பண்ணுறதுனால கேலண்டர் ஒன்று, பாக்கெட் கேலண்டர் ஒன்று வச்சுருந்தேன். அது போக அந்த சைடில் இருக்க ப்ளூ கலர் வந்து 180 ருபீஸ்க்கு தான் மீஷோவில் ஆஃபரில் வாங்கியிருந்தேன். இப்போ என்னான்னு பார்த்தா இதிலேயே வந்து புக்ஸ் எல்லாம் டெக்ஸ்ட் புக், நோட் புக்ஸ், அது போக ஸ்கூல் டைரி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ளூ கலர் ரெக் ஒன்று வாங்கியிருந்தேன். இதில் பென்சிலெல்லாம் இதில் வச்சுக்கலாம். அப்போ மிச்சம் இருக்க இடத்துல டேபிளில் வந்து நம்ம வந்து எல்லாம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பென்குயின் ஹோல்டர் ஒன்று இருக்குது. இதில் ஃபோன் வச்சுக்கலாம், இல்லாட்டி ரூலர், பென்சில்ஸ் வச்சுக்கலாம். அப்போ அது அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இது வந்து 3 பீஸ் வந்து 150 ரூபா. அப்போ நான் வந்து 148 ஆஃபர் ப்ரைஸ் போட்டிருந்தாங்க. இது வந்து நான் இவளுக்கு ஒன்றும் இவளோட அக்காவுக்கு ஒன்றும் வாங்கியிருந்தேன். இன்னொன்று நான் எக்ஸ்ட்ராவாக ஒன்று வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி தான் நான் அந்த இந்த ரூமில் வந்து இப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சேன். இப்போ அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இவளுக்கு வந்து எப்பயுமே குட்டியாக அந்த மாதிரி கலர்ஸ் இதெல்லாம் வச்சுருப்பா. பர்த்டேக்கு கிடைச்ச கிஃப்டெல்லாம். ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி கீழ் ஷெல்ஃபில் வச்சுட்டு மேலே டெக்ஸ்ட் புக், நோட் புக்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். அதே சமயம் கீழே வந்து டைரி, அவளோட ஸ்கூல் டைரியையும் வச்சுக்கலாம். அவளோட பர்சனல் டைரி, டெய்லி அவள் ஸ்கூல் போயிட்டு வந்தது என்ன நடக்கும் அதெல்லாம் எழுதுவாள். அதையும் இதிலேயே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். நிறைய வந்து மீஷோவில் வந்து நிறைய வந்து ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க. நம்ம வந்து ஸ்டடி பர்பஸ்க்கு என்னென்ன வாங்கலாம் அப்படின்னு. நான் வால்பேப்பர் வாங்கி பிங்க் கலர் வால்பேப்பர் ஒட்டலான்னு பார்த்தேன். அவள் வேணான்ட்டா. இப்போ இந்த ஸ்கெட்சும் அவளுக்கு பர்த்டேக்கு கிடச்ச கிஃப்ட்டு தான். ஸோ அதை வந்து நம்ம இந்த பென்குயின் ஹோல்டரில் இதில் ரொம்ப வெயிட் போட்டால் தாங்காது அப்படின்னு இந்த மாதிரி கொஞ்சம் லைட் வெயிட்டான ஐட்டம்ஸ் மட்டும் வச்சுருந்தேன். இப்போ இதை வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணேன். ஒவ்வொரு ரூமாக நம்ம இப்போ ஸ்டடி பர்பஸ்க்காக தனியாக ஒரு ரூம் அப்படி இல்லை, ஒரு 3 பெட்ரூம்ஸ் வீடு. ஸோ பெட்ரூம்லேயே நான் சின்னவளுக்கு கார்னரில் ஒரு இடம் ஒதுக்கியிருந்தேன். பெரியவளுக்கு தனியாக ஒரு ரூம் இருக்குது. அதில் அவள் வந்து +2 அப்படிங்கிறதுனால அவளோட ரூமில் தனியாக எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கா. இப்போ இந்த மாதிரி தான் பாருங்கள் அரேஞ்ச் பண்ணிவிட்டு புக்ஸையும் கொண்டு வந்து இதிலே அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணியிருந்தேன். இப்போ நோட் புக்ஸ், அதில் டெக்ஸ்ட் புக் கீழே, அது போக இந்த மாதிரி லைட் ஒன்று, இதுவும் நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். இது அமேசானில் வாங்கியிருந்தேன். இது 145 ருபீஸ் தான். ரொம்பவே இப்போ இந்த மாதிரி திடீர்னு கரண்ட் போயிட்டா கூட இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதை நம்ம எப்பயும் சார்ஜ் பண்ணி வச்சுக்கிறது பெட்டர். அதேமாதிரி அந்த வேர்ட் வந்து அவளுக்கு பிடிச்சிருந்துச்சி. ஸோ அந்த மாதிரி ஒரு வேர்டு ஒன்று வாங்கி அதையும் வச்சுருந்தேன். இப்போ இந்த மாதிரி இவன் வந்து எப்பயும் பிள்ளையார் ஒன்றும் க்ளாக் ஒன்றும் வச்சுக்குவா. பிள்ளையார் ஒன்று இருக்கும். ஸோ பிள்ளையாரையும் வச்சுட்டு க்ளாக்கும் 2 பாட்ஸ் மாதிரி சின்ன ஃப்ளவர் பாட் மாதிரி வச்சுட்டு இப்போ மிச்ச இடத்துல வந்து அவளுக்கு வந்து படிக்க இடம் இருக்குது. இந்த மாதிரி தான் இவளோட ஃபைனல் லுக் இருந்துச்சு. இன்னுமே நம்ம பிங்க் கலரில் வாங்கி அந்த டேபிளையும் டெக்கரேட் பண்ணி வால்லையும் ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி செய்யலாம். ஆனால் ரொம்ப இதாக வேணாம், இப்படி நார்மலாகவே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி நார்மலாக, அதாவது ரெண்டல் ஹவுஸ் தானே, ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நான் அதை அரேஞ்ச் பண்ணுவேன்னு இந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக அரேஞ்ச் பண்ணால் போதும் அப்படின்னு அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். அது போக பக்கத்தில் என்னோடய டெய்லரிங் மிஷினை போட்டிருந்தேன். இப்போ ரூம் வந்து இந்த மாதிரி தான். நான் இன்னும் கர்டன்ஸ் எல்லாம் போடலை. இந்த மாதிரி பெட்டும், இந்த மாதிரி மொஸ்கிட்டோ ரேக்கெட் ஒன்று இருந்துச்சு, ஏசி ஒன்று இருக்குது. மற்றபடி ரூம்ஸும் வந்து இந்த மாதிரி நார்மலாக தான் இருக்குது. இதில் வந்து இங்கேயே வந்து வார்ட்ரோப் கபர்ட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால எங்களுக்கு பீரோ வாங்குகிற அவசியம் இருக்கலை. ஸோ அந்த வார்ட்ரோப்லேயே நம்ம எல்லா திங்ஸும் வச்சுக்கிற மாதிரி இருந்துச்சு.
இப்போதைக்கு இந்த மாதிரி செட்டப்பில் நம்ம வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நான் இது பண்ணியிருந்தேன். இப்போ நான் இன்னொரு வீடியோவில் வந்து என்னோடய வார்ட்ரோப் வந்து என்ன மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் போடலான் இருக்கேன். பாருங்கள், இப்படி தான் இவளோட ஸ்டடி டேபிள், பக்கத்தில் என்னோடய டெய்லரிங் மிஷின், நான் ஒரு ப்ளவுஸ் ஒன்று ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன், அந்த ப்ளவுஸ் தான் அதில் வச்சுருக்கேன். ரொம்பவே இந்த அளவுக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டா எப்போயுமே பிள்ளைகளும் மென்டலி படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க. அவளோட போர்டு வந்து சைடில் இருக்குது, தேவைன்னா அவள் எடுத்து மேலே வச்சு படிச்சுக்குவா. இந்த மாதிரி இன்னும் நான் வந்து கர்டன்ஸ் போடலை. கர்டன்ஸ் வந்து ஆர்டர் பண்ணி எடுக்கணும், அப்படி இல்லாட்டி நம்ம வாங்கி ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். இன்னும் கர்டன்ஸ் போடலை. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் ரூம்ஸ் இருக்குது. இந்த மாதிரி வார்ட்ரோப். ஸோ இன்றைக்கி ஒரு பாத்ரூம் இருக்குது. பக்கத்தில் வந்து நான் பாய், சில நேரம் கீழே படுக்கிறதுக்கு பாய் ஒன்று வச்சுருக்கேன். இந்த மாதிரி வார்ட்ரோப். பக்கத்துலேயே கதவுக்கு பின்னாடி ஒரு ட்ரெஸ் ஹேங் பண்ணி வச்சுருப்பேன். அதில் ஹேண்ட்பேக்கும் ஹேங் பண்ணி வச்சுருப்பேன். இப்போ இது வந்து பெரிய மகளோட ரூம். அவளோட ரூமும் இந்த மாதிரி தான், ஆனால் இது வந்து பெட்ரூம் இல்லை, அது சும்மா ஒரு ரூம் ஒன்று. இப்போ இந்த ரூமில் வந்து அவளோட டேபிளை இந்த மாதிரி தான் அவள் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கா. அதாவது இந்த மாதிரி அதே மாதிரி அவளுக்கும் பெரியவளுக்கும் லைட் இருக்கனால கிளாக் இருக்கனால சின்னவளும் கிளாக் கேட்டால், ஸோ அவங்க கிளாக் செட் பண்ணி வச்சுக்கிட்டு படிப்பாங்க. இந்த மாதிரி பென்குயின் கலர் பென்சில்ஸ்லாம் போட்டு வைக்க பென்குயின் கேட்டால் இந்த மாதிரி வால் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி வச்சுருப்பா. இந்த மாதிரி பீஸ்ஃபுல்லாக பார்க்கும் பொழுதே ரொம்ப நீட்டாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும்போது படிக்கிறதுக்கும் பிள்ளைகளோட மைண்ட் நல்லாயிருக்கும். கீழே போர்டு, அவளும் ஒரு போர்டு ஒன்று வச்சுருக்கா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.